அப்பா வைத்தியரை பார்த்தா ஏதாவது சொல்லணுமா? சாகிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுக்க சொல்லு. ஒரு முடமா இனி மூளையில வாழ என்னால முடியாது. அப்பா பேசாம இருக்க மாட்டீங்க? உங்க வாயில இருந்து வேற வார்த்தை வராதா? எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்காக நான் வாழணும்? குடும்பத்துக்கும் பாரம், பூமிக்கும் பாரம். உனக்கு எதாவது வாங்கணுமாக்கா? ஒண்ணும் வேணாம், இருட்டுறதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்தா போதும். தாமஸே, ஒரு விஷயம். இடது பக்கம் கட்டி இருக்கிற காலை கொஞ்சம் முரடு. வண்டியில தூங்குறா இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதை. வண்டியும் உன்னையும் தள்ளி விட்டுட்டு நடுக்காட்டுல நிக்க வச்சாலும் நிக்க வச்சிரும். என்கிட்ட அப்படிலாம் பண்ணாதுப்பா. அந்த மருந்து நம்ம நெத்தில தடவுனா மத்தவங்களுக்கு நம்மள தெரியாதான், ஆனா நமக்கு மத்தவங்கள தெரியுமா? அப்படி ஒரு மருந்து இருக்கா பெரியப்பா? இப்படியெல்லாம் உங்ககிட்ட யாரு சொன்னா? தாமஸ் தான் என்கிட்ட சொன்னா. அந்த மருந்து எப்படி பண்ணணும்னு எழுதின புக்கு கூட அவன் வச்சிருக்கானா. ஆனா உடனே பண்ண முடியாதான், ரொம்ப கஷ்டமா. அப்ப அவன் அந்த மருந்து தயாரிக்க போறான். அந்த மருந்தை நெத்தில தடவி பால்ராஜ் முதலாளி வீட்டுக்கு போய் அங்க இருந்து பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்க போறதா என்கிட்ட சொன்னான். அந்த பணத்துல அவன் அக்காக்கு கல்யாணம் பண்ணணும். அப்புறம் எனக்கும் தரேன்னு சொல்லியிருக்கான். என்ன திருடுனதுல பங்கா? இல்ல, மருந்து. அதை வச்சு நீ திருட போறியா? இல்ல, இது வேற விஷயத்துக்கு. என் அனாதை ஆக்குன சிறுத்தை வரும்போது அதை மறைஞ்சு நின்னு கொல்லணும். எங்க அம்மாவை கொண்ட அந்த சிறுத்தைய உயிரோடு எரிச்சு சாம்பலாக்கணும். உருப்படி ஏதாவது கொண்டு போகணுமா சந்தைக்கு? இருக்கு குடுக்கறது கட்டுப்படி ஆகிறது இல்லைன்னு சொல்லு. பாகியா, அந்த கட்டை எடுத்து அவங்க கிட்ட கொடு. நீ ஏதோ மாய மருந்து கண்டுபிடிக்க போறியாமே? அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டாளா? ஏன் சிரிக்கிற? என்கிட்ட போய் சொன்னியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இந்த விஷயத்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தண்டவரை போட சொல்றேன்? இதை எல்லார்கிட்டையும் சொன்னா மருந்து வேலை செய்யாது. நம்ம 2 பேர் தவிர இந்த விஷயத்த வேற யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. ஆளுதான் வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட அறிவு இல்ல. சரி விடு, இனிமே இந்த விஷயமா யாருக்கிட்டையும் பேசாம இருந்தா போதும். மயிலெண்ணெய் விற்க வாசனுங்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கேன். அவரும் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. சுத்தமா இருக்கிற மூலிகையில இருந்து தான் இந்த மருந்தை தயார் பண்ண முடியுமா? அதுவும் பொண்ணுங்க ஒரு நிமிஷம் கூட மனசுல நினைக்காம 30 நாள் தவா இருந்தா தான் இந்த மருந்தை செய்ய முடியுமா? மருந்து உனக்கு கிடைச்சதும் நம்ம 2 பேர் பேசின மாதிரி நடந்துக்குவே இல்ல. மருந்து உன் கைக்கு கிடைச்சதும் என்ன நட்டாத்துல விட்டுற மாட்டல. எல்லாமலை இறைவனுக்கு சோத்திரம். ரொம்ப அக்கறையா தான் ப்ரே பண்ற. நடந்து வரீங்க, வண்டியில உட்காருங்க, நான் போற வேலை விட்டுறேன். வேண்டாம், நான் பொடியும் நடையா போயிடுவேன். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஃபாதர், வேற மருத்துவ சந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பிரச்சனை எதுவும் வராது. அது சரி, விஷயம் அந்த அளவுக்கு வந்தாச்சா? உன் அப்பா கிட்ட பேசுறேன். எனக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்ச. வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு சம்மட்டி அடிக்கிற வேலைக்கு போனாலும் போவேன்னு நினைக்கிறேன். அவன் உனக்கு அந்த மருந்தை கொடுத்தா நீ அவனை கட்டிக்குவியா? கட்டிக்குவ. அடிப்பாவி, உங்க பெரியப்பாவும் ஊர்க்காரங்களும் அதுக்கு சம்மதிக்கணுமே. நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அவன் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? என் அண்ணாதை ஆக்குன அந்த சிறுத்தையை கொள்ள யாரு உதவினாலும் நான் அவங்கள கட்டிக்குவேன். அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற சோமதத்தா உதவி செஞ்சா என்ன பண்ணுவ? அவரை கட்டிக்குவேன். பைத்தியமாடி பிடிச்சிருக்கு உனக்கு? என்ன தெரியும், எங்க அம்மாவை கடிச்சு கொன்னது என் கண்ணிலேயே இருக்கு. பெரிய குகைக்குள்ள அது இழுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாமா எடுத்து கீழே அதையே மனசுல நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காத. பாத்து இருக்கு. மேலே ஏறு. வாடா வாங்க. இதுக்கெல்லாம் என்னதான் வழின்னு சொல்லுங்க. அதை நான் எப்படி சொல்ல முடியும்? எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பெர்மனண்டான சொல்யூஷன் வேணும்னா நீங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். நாம தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும். இனி போலீஸ் தரப்புல இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்ல. நாமெல்லாம் இந்த விஷயமா கலெக்டரேட்டுக்கு போய் போராட்டம் பண்ணலாமே ஃபாதர். சிறுத்தையை சிந்தித்து பாருன்னு கையில ஒரு பேனர் பிடிச்சுக்கிட்டு இல்ல. கலெக்டர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பார்ல ஃபாதர்? என்ன நடவடிக்கை? இனிமே இந்த பஞ்சாயத்துக்குள்ள சிறுத்தையே வரக்கூடாதுன்னு உத்தரவு என்ன போட முடியும்?
அதனால பிரயோஜனம் இருக்கா? அப்படியே பண்ணாலும் சிறுத்தை என்ன கேட்கவா போகுது? நமக்கு இப்ப தேவை சிறுத்தைய பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆளு, நல்ல ஒரு வேட்டைக்காரன். நம்ம பால்ராஜ் சைடுல அப்படி ஒரு ஆள் இருக்காரு. யாரு? குன்னத்தூர்கார சேது 35 வருஷமா நல்ல பழக்கம் இருக்கு. குறி வச்சு சுடுறதுல அவன மாதிரி ஆளே இல்ல. எப்படிப்பட்ட இலக்கா இருந்தாலும் ஷூட் பண்ணுவான். அப்படியா? அப்புறம் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு சிறுத்தை வரும்போது சேதுக்கு தெரியப்படுத்தலாம். நான் இத்தனாம் தேதி ஒருவன் சிறுத்தை உனக்கு லெட்டர் போடுவேன். நல்ல யோசனையே வராதா? சும்மா எதுவும் சொல்லிக்கிட்டு. சிறுத்தை எப்போ வரும்னு நம்மளால முன்னாடியே சொல்ல முடியாது. அதனால சேதுவை இங்கேயே கூட்டு வந்து தங்க வைக்கலாம். மாசம் அவருக்குன்னு ஒரு சம்பளத்தை முடிவு பண்ணி கொடுக்கலாம். நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் மாசம் 5 ரூபான்னு கொடுத்தா சேதுவுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போடலாம். இல்ல இது எனக்கு பத்தலைன்னா மத்தத பால்ராஜ் பார்த்துக்குவாரு. சேது நீ சொல்றத கேட்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் மத்த மதத்தை சேர்ந்தவங்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா சிறுத்தைக்கு ஜாதி மதம் தெரியாது. நம்ம ஊர்ல சுத்துற சிறுத்தை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வேட்டைக்காரன் வேணுங்கிறது எனக்கு முதலே தெரியும். இந்த முடிவை நானே எடுத்திருப்பேனே. இதுக்கு தான் எல்லாரும் பெரிய மீட்டிங் போட்டீங்களா? ஆமா, இப்ப பேசுங்க. இந்த புத்தியே உங்களுக்கு முதல்ல தோணாம போச்சு. தோணாம ஒண்ணும் இல்ல. அப்புறம் காட்டு மிருகங்களை வேட்டையாடுறான்னு கேஸ போட்டு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் நான் சொன்னா இந்த ஊர்ல எவனாவது கேட்டாதானே? யோ பன்னீரே, சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுட்டு பேசணும். மாமிசத்தை தின்னு வாழற எந்த விலங்குகளாலும் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது அதை சுட்டு சாகடிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அதுல எந்த சட்ட சிக்கலும் வராது. இது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே இருக்கட்டும். ஆனா இத பத்தி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசணும்ல. ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? வர்றவன் குன்னத்தூர்ல காடே கிடையாது. காடே இல்லாத ஊர்ல இருந்து வேட்டைக்காரன் எப்படி வர முடியும்? கருத்து சொல்றதே ஒரு கரிஞ்சிருத்த. ஃபாதர், என்ன மதம் மாறலான்னு வந்திருக்கியா? ஐயே, நான் மதம் மாற ஒன்றும் வரல. அப்ப தாமஸ் மதம் மாறுவான்னு நினைக்கிறேன். எதுக்கு? இல்ல உன்னை கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி என்ன கல்யாணம் பண்ண முடியும்? நான் தான் இந்துவாச்சே. அவன் பொய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறான். உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃபாதர். அந்த ஆள் எப்போ வருவாரு? எந்த ஆளு? சேது. என்னைக்கு வராருன்னெல்லாம் தெரியாது. எத்தனை நாளா காத்துட்டு இருக்கிறது? அந்த ஆள் வந்தா சிறுத்தையை கண்டிப்பா கொண்டுட்டு வரல. அப்படித்தான் நினைக்கிறேன். அப்பா ஏழுமலையானே, அவரு சீக்கிரம் கூட்டிட்டு வா. அந்த சிறுத்தை செத்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நான் செத்தா கூட பரவாயில்ல. என்னடி மீன் மாட்டே இல்லையா? இல்லடி. உன் மனசுக்கு பிடிச்சவங்க இருக்கிற பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. ஆமா, என்னாச்சு உனக்கு? முகத்தை மட்டும் ஏன் அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்ன ஏமாத்தலாம் நினைச்சியா? நெத்தியில மருந்து தடவனா ஆளுங்க காணாம போயிடுவாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய். அப்படி ஒரு மருந்தே கிடையாது. யார் அப்படி சொன்னா? என் பெரியப்பா. அந்த ஆளுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? நான் தான் உனக்கு அந்த புக்கையே காட்டினேன்ல. அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் பொய். பொம்பளைங்களை மனசுல நினைக்காம ஒரு மாசம் தவிர இருக்கிறதுக்கு இந்த பூமியில யாராலையும் முடியாது. அதை நம்பிதான் ஆகணும். தேவையில்லை. எனக்கு மருந்தும் வேண்டாம், மந்திரமும் வேண்டாம். அப்புறம் எப்படி சிறுத்தைய மறைஞ்சிருந்து கொள்ளுவ? அதுக்குதான் வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வரப்போறாருல. வருவார். அவர் நம்ம பால்ராஜையை விட வயசானவர். அவர் இருக்காரோ இல்லையோ. அப்ப வரமாட்டாரா? ஆவியா வருவார் கனவுல. பாக்யா, அது என்னடி? பாவம், ஏதோ ஒரு ஆளடி. சேதுவா நீங்க? குன்னத்தூர்ல இருந்து சேது? இல்ல. அப்ப நீங்க யாரு? அவரோட மகன். இதுல போனா சர்ச் வருமா? வரும்.
ஆ